பாடுதா? ஹலோ மக்களே, நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில வந்து பாத்தீங்கன்னா காளியம்மன் கோவில் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா இன்னிலிருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம வழுத்தலப்பட்டு, நடுக்குப்பம், விளாங்குப்பம் மூன்று ஊரில் மத்தியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காளியம்மன் கோவிலுக்கு தான் இப்ப இந்த வீடியோ எடுத்துக்கிறோம். அதாவது நடுக்குப்பம் வில்லேஜில் இருந்து இந்த லைட்டு இப்ப நம்ம ஒளிமொழியம் லைட் செட்டிங்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்றதை நம்ம லைவா பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நடுக்குப்பம் பெருமா கோவிலுக்கு போற வழியில இருந்து வழுதலப்பட்டு எண்டு வரலையும் எப்படி லைட் செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ ஜவ்வாது மலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த காளியம்மன் கோயிலுக்கு தான் இருக்கு. இந்த காளியம்மன் கோயில் திருவிழா வந்து 3 வில்லேஜுகள் சேர்ந்து நடத்தப்படும். அதாவது வழுதலப்பட்டு, நடுக்குப்பம், விளாங்குப்பம் 3 கிராம மக்கள் வந்து சேர்ந்து நடக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருமா கோவில்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்தூர் கிராமத்திலிருந்து சாமி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 o'clock வழுதலப்பட்டு கிராமத்துக்கு வரும். அதாவது சித்தூர்ல இருந்து எதுக்கு வருதுன்னா, அதாவது இங்க காளியம்மன் கோவிலுடைய அண்ணனாகிய சிவபெருமாள் வந்து அங்க இருக்கிறத வைதிகம், அதாவது பல ஆண்டுகளாக பாரம்பரியமா எடுத்துட்டு வராங்க. அந்த சிவபெருமாள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வழுதலப்பட்டுக்கு ஒரு 10 o'clock வந்துடும். 10 o'clock வந்த பிறகு அங்கிருந்து பாத்தீங்கன்னா 3 வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப காளியம்மன் கோயில வந்து அடிச்சிட்டோம். பாத்தீங்கன்னா காளியம்மன் கோயிலே இப்ப திங்கக்கிழமை நைட்டு இந்த ப்ரோக்ராம் இப்ப பயங்கரமா இருக்குது. நம்ம அலங்காரம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பாக்குறதுக்கு லைட் செட்டிங்ஸ் பக்காவா இருக்குது. ஜவ்வாது மலையிலே பாத்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ்னா இங்க வழுதலம்பட்டில் தான் பார்க்கலாம். நம்ம வழுதலம்பட்டு, நடுக்கு, விளாங்குப்பம் மத்தியில் அமர்க்க காளியம்மன் கோயிலுக்கு தான் எப்படி செட்டிங்ஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த காளியம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு திருவிழா வந்து ஒரு 10 o'clock ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது 10 o'clock அதான் சித்தூர்ல இருந்து சாமி வந்து இங்க வந்து செட்டில் ஆயிடும். இது வழுதலம்பட்டுக்கு வரும். வழுதலம்பட்டுல வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி அளவில் வழுதலம்பட்டு, நடுக்குப்பம், விளாங்குப்பம் 3 வில்லேஜ்லயும் வந்து பார்த்தா ஒரே டைம் வந்து சாமி அங்கிருந்து கிளப்பாங்க. கிளப்பி வந்து பாத்தீங்கன்னா அது வரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் கோயிலுக்கு வந்து சென்றடைவது. அதாவது இங்க பிரம்மாண்டமா நடைபெறுறது எதுன்னு பாத்தீங்கன்னா 3 வில்லேஜ்கள்லயும் இருந்து சாமி ஒரே டைம் வந்து அந்த காளியம்மன் சன்னதியை வந்து அடிக்கும். அந்த டைம் தான் மக்கள் கூட்டம் நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அந்த காளியம்மன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இரவு வந்து பாத்தீங்கன்னா திருக்குத்து நாடகம் நடைபெறும். பொங்கப்பானை எடுத்துட்டு வருவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பொங்கப்பானை வச்சிருப்பாங்க. அது நாளைக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். ஒவ்வொரு வீட்லயும் எப்படி பொங்கப்பானை இருக்கிறதுன்றத பார்ப்போம். அது இல்லாம மட்டும் பாத்தீங்கன்னா அந்த காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆடு வெட்டுதல் நடைபெறும். இது மாதிரி ஒவ்வொரு நைட்டும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்கிறது நம்ம வில்லேஜில் நடக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இப்போ வழுதலம்பட்டு வந்தாச்சு. வழுதலம்பட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மாரியம்மன் கோயில். வழுதலம்பட்டு மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். மாரியம்மன் கோயிலுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிள்ளையார் கோயில் எல்லாமே இங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடுக்குப்பத்துல இருந்து பார்த்தோம். நடுக்குப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட வழுதலம்பட்டு வரையிலும் பார்த்துருக்கோம். நம்ம 2 வில்லேஜுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா லைட் சைஸ் மிக பிரம்மாண்டமா போட்டிருக்காங்க. இதுதான் தேங்க்யூ மகளே. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை அப்டேட் பண்றோம். இன்னும் வழுதலம்பட்டு உள்ள இன்னும் போல. வழுதலம்பட்டு உள்ள போயிருந்தோம்னா இன்னும் அங்கே லைட் செட்டிங்ஸ் இன்னும் பயங்கரமா இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் இந்த வழுதலம்பட்டு, நடுக்குப்பம், விளாங்குப்பம் இருக்க லைட் செட்டிங்ஸ் பிரம்மாண்டமா அங்கே பாருங்க. நம்மளுக்கு மாரியம்மன் கோயில் சிலை மாதிரி பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிசைனாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்ப்போம்.